ஹோமியோபதி தான் பெஸ்ட்டு. ஒவ்வொரு ஸ்கின் டிசீஸையும் குணப்படுத்தணும்னா ஹோமியோபதி தான் பெஸ்ட். இதை குணப்படுத்த முடியாத டிசீஸ்லாம் என்னென்னு பார்க்கும்போது அர்டிகேரியான்றதை நிறைய பேருக்கு குணப்படுத்தவே முடியாது. ஒரு ரிலீஃபுக்கு மட்டும் மாத்திரை எடுத்து பெற்றிருப்பாங்க. இந்த அர்டிகேரியா அது என்ன காரணத்தால் வருதுன்னு தெரிஞ்சால் உடனடியாக நம்ம குணப்படுத்திடலாம். உதாரணத்துக்கு எக்கு சாப்பிட்டேன், உடம்பெல்லாம் தடிப்பாக வருது, அலர்ஜி ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே மெடிசின், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்ரமெட், அதை கொடுத்தோன்னா அது சரியாயிடும். ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வருது, தடிப்பாக வருது, இல்லைன்னா ஒரு மீட்டு சாப்பிட்டா, மட்டன் சாப்பிட்டா அலர்ஜி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு உடனே. அதேமாதிரி சிலருக்கு பீரியாடிசிட்டி ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை வருது, மாதத்தில் ஒரு நாள் கரெக்டாக வருது, வருஷத்தில் ஒரு நாள் கரெக்டாக வருது. இந்த பீரியாடிசிட்டி கூட நிறைய பேருக்கு வருது. அதை நோட் பண்ணாலும் அதுக்கு அப்படி அந்த சிம்டம்ஸை கரெக்டாக நோட் பண்ணி சொன்னால் காசேஷன் அண்ட் சிம்டம்ஸ் கரெக்டாக ஸ்டடி பண்ணோன்னா அர்டிகேரியாவை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது ஹோமியோபதி தான். அதே மாதிரி எக்ஸிமாவில் நமக்கு தெரியும், ட்ரை எக்ஸிமா, வீப்பிங் எக்ஸிமா, இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஹோமியோபதி மூலமாக நமக்கு நிரந்தரமான குணப்படுத்த முடியும்.